துக்கமா இருந்துச்சு அப்படின்னா உங்க துக்கத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சுன்னா அந்த வருத்தத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்தும் போது என்ன ஆகும்னா உங்க மனம் ஃப்ரீ ஆயிடும். பாருங்க இங்க கூட பாருங்க, ஒரு விஷயத்தை பகிர்தல் மூலியமாக மனம் லேசாகுது. மனம் லேசாச்சுன்னா உடல் உறுப்புகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ அழணும்னு தோணுது. இன்னொரு அடி சொல்றேன். துக்கத்தை மனசுலயே வச்சிருப்போம். அழவே மாட்டாங்க பார்த்தீங்களா? அது அழுதா ஏதாவது நம்ம சொல்லிட போறாங்களா? அப்படின்றலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்கள் தான் அழக்கூடாது, பெண்கள் தான் அழணும் அப்படின்ற கதையெல்லாம் நமக்கு வேணவே வேணாம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துக்கம், சோகம், உணர்வு இருக்கும். அதனால அழுவணும்னு தோணுச்சுன்னா அழுதுட்டீங்கன்னா அந்த உணர்வு முற்றிலும் வந்து வந்து போயிடும். அப்போ போயிடுச்சு அப்படின்னா நுரையீரலோட சக்தி கூட ஆரம்பிச்சிடும். நீங்க உள்ளவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த துக்கத்தை ஷேர் பண்ணவே இல்லை, அந்த சோகத்தை ஷேர் பண்ணவே இல்லை, அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல், பெருங்குடல் அப்போ என்ன ஆகும்னா மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருமல் வருது, தும்மல் வருது, அப்புறம் வந்து மோஷன் போகும்போது மோஷன் வராமல் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் ஏற்படுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் மூலியமாக ஏற்படக்கூடிய உபாதைகள். ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், அப்புறம் வந்து முடி கொட்டுற விஷயங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த துக்கம், சோகம், வருத்தத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் மறதி ரொம்ப கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா இந்த துக்கம், சோகம், வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு நுரையீரலில் சக்தி குறையும் இல்லையா? சக்தி குறைஞ்சிச்சுன்னா முழு ஆக்சிஜனை வந்து அது உடல் முழுக்க பரப்பறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் லெவல், பிளட்ல ஆக்சிஜன் போகணும் இல்லையா? அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஞாபக சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த துக்கம், சோகம், வருத்தம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை தவிர்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது துக்கம் வந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க. இல்லை அழுது அதை சரி பண்ணிடுங்க. ஆனால் உள்ளவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு.